அதனால்தான் பட்டத்திரியினுடைய குரு அச்சுத பிஷாரோடின்னு பெரிய மகாவித்வான். அவர் காசியில போய் கடைசி காலத்துல வசிச்சு மதிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாளா. காசிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தா, என்ன நினைச்சிட்டு இருந்தா, சரீரம் சொல்றத கேட்கிறதா. திடீர்னு ஒரு நாளைக்கு காலையில படுத்தவருக்கு எழுந்திருக்க முடியல. அப்போ ஹோன்னு கத்தினாளாம். என்ன கத்தினார்? காயே சீததி கண்டரோதினி கபே தேசவாணி பதே ஜிம்ஹாயாம் ரிஷிஜீவிதே ஜிகமிஷௌ ஸ்வாசேஷனைஷ்யாம்யதி ஆகத்ய ஸ்வயமேவ ந கருணயா காத்யாயனீ காமுகः கர்ணே வர்ணயதாதி பவான்னவபயாதி உத்தாரகம். நான் சொன்னாலாம், என் சரீரம் செறிஞ்சு போச்சு, இனிமே எழுந்திருக்க முடியாது. நெஞ்சில வந்து கபம் கட்டிவிடுது, வாக்கு பேச முடியல, கண்ணையோ சொருகிறது, உயிரோ ஒளியில பரப்புறது, மூச்சோ உடுங்கிறது. நான் காசிக்கு போகணும்னு நினைச்சேனே, இனிமே காசி ஏது எனக்கு. கருணாமூர்த்தியான விஸ்வேஸ்வரன், காத்தியாயனி காமுகன், விஷாலாட்சிநாதன் இங்கு கருணையினால வந்து என் வலது காதல ஆகத்ய ஸ்வயமேவ ந கருணயா காத்யாயனீ காமுகः கர்ணே வர்ணயதாதி பவான்னவபயாதி உத்தாரகம். இந்த சம்சார பயத்திலிருந்து கரையேற்றக்கூடியதை காதுல சொல்லணும்னால் அது என்னங்கிறது 3 அக்ஷரம். அது சொல்ல முடியல. அந்த சமயத்துல பட்டத்திரிக்கு என்னமோ தோணி குருவை பார்க்கணும்னு வரார். இப்படி இவர் கடுங்க நீருமா அழுதுன்னு இருக்கார். உத்தாரகம் 3 எழுத்து சொன்னாதான் அந்த ஸ்லோகம் பூர்த்தியாகும். அது பிஷாரோடிக்கு சொல்ல முடியல. பட்டத்திரி ஓடி வந்து உத்தாரகம் தாரகம் தாரகம்னு 3 அக்ஷரத்தை சொன்னாலாம்.